நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் 28 பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார். யூபிஏ அரசாங்கத்தின் போது 10 ஆண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர். இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க, பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல. டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க, யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு, குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு, அங்க கொடுக்கல பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி. ஆனால் அவரை தரக்குறைவாக 28 பைசா என அழைப்போம் என்று சொன்னால், அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா? தமிழகத்திற்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல. ஆனால் உங்களுடைய நிலையில் இருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும். தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள் வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அத்தனை எச்சரிக்கைகள் அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஒரு பொருளை விடாம அத்தனை பொருளுக்கும் விலையேற்றம், சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு. ஒரு ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தினுடைய மக்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போய் அவங்களோட சொத்தை வாங்கணும்னா கூட எத்தனை மடங்கு நீங்க உயர்த்தி இருக்கீங்க. தாங்க முடியாத சுமையில் தமிழகத்தினுடைய மக்கள் திமுக ஆட்சியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். 1. 2வது, நடக்க போவது நாடாளுமன்ற தேர்தல். மத்தியிலே யார் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். 10 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல, இந்தியாவை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக உலக அரங்கிலே ஒரு தனி இடத்தை பெற்றுக் கொடுத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்தில் மக்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கேள்வி, அடுத்து பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள்? இன்னொரு புறம் இந்திய அலையன்ஸ் முழுக்க முழுக்க இந்த நாட்டிற்கு எதிராக தங்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இன்னொரு புறம் தன்னுடைய செயலால் தன்னுடைய உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர். இதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி. இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். 19ஆம் தேதி 18 மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு 19 சேலத்திலே பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்.